فَأُولَٰئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுவான். அஸ்மாஉல் ஹுஸ்னா முழுவதையும் மரணம் செய்வது சொர்க்கவாதிகளின் அடையாளம் என்று மார்க்கம் சொல்கிறது. தக்ஃபீரு ذுனூபி அலா தர்பைன், அல்லாஹ் பாவங்களை பொறுப்பது மன்னிப்பது என்பது இரண்டு வகையாம். அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு விசாலமானது பாருங்களேன். நாம் செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் போது, உண்மையான மனதோடு அல்லாஹ்விடம் மீளும் போது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களிலே அல் கஃபூர் என்றொரு பெயர் இருக்கிறது. அஸ்மாஉல் ஹுஸ்னான்னு சொல்லுவோம். நம்ம பெரும்பாலும் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். மக்தபு மதரசாக்கள் அதை மனப்பாடம் பண்ண வச்சுருப்பாங்க. அஸ்மாஉல் ஹுஸ்னாவை மரணம் செய்து அதை ஓதி பழக்கப்படுத்துவது மார்க்கம் வழிகாட்டி இருக்கிற மிக முக்கியமான ஒரு அமல். அஸ்மாஉல் ஹுஸ்னா முழுவதையும் மரணம் செய்வது சொர்க்கவாதிகளின் அடையாளம் என்று மார்க்கம் சொல்கிறது. அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் அல் கஃபூர் என்றொரு பெயர் இருக்கிறது. குர்ஆனிலே இந்த பெயரை சுமார் 91 இடங்கள் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். கஃபூர், கஃபூர், மன்னிப்பாளன் என்று அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் அடியார்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹுடைய தன்மைகளிலே ஒன்று, அவன் அடியார்களை மிகவும் மன்னிக்கக்கூடியவன். நாம் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டா இந்த மானுட வர்க்கத்தின் நிலை என்ன ஆகும்? அல்லாஹுடைய மன்னிப்பை வகைப்படுத்தும் போது, நமக்கு விளக்கும் போது, குர்ஆன் ஹதீஸினுடைய தோரணையிலே இரண்டு வகையாக நமக்கு அறிஞர்கள் பிரித்து சொல்லுகிறார்கள். தக்ஃபீரு ذுனூபி அலா தர்பைன், அல்லாஹ் பாவங்களை பொறுப்பது மன்னிப்பது என்பது இரண்டு வகையாம். ஒரு வகை இருக்கிறது, பாவத்தை மன்னித்து விடுவது, அழித்து விடுவது. இதுக்கு மகாமுல் மஹ்வு என்று சொல்லுவார்கள். எந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடம் நாம் மன்னிப்பு கோருகிறோமோ, எந்த பாவத்தை அல்லாஹ்விடம் நாம் மன்னிக்க தேடுகிறோமோ, அந்த பாவத்தை மன்னித்து விடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஹஜ்ரத் அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். பலருடைய பார்வையில படுற மாதிரி ஒரு சபையில இருந்தாலும் சரி, யாருடைய பார்வையிலும் படாத மாதிரி தனிமையில் இருந்தாலும் சரி, யார் நம்மளை பார்க்குறா, யாருக்கு நம்ம செய்யறது தெரிய போகுது அப்படின்ற இறையச்சத்துக்கு மாற்றமா நீங்க செயல்படாதீங்க. இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இரண்டாவது செய்தி, வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அதை அழிக்கிறது மாதிரி ஒரு நன்மையை செய்து விடுங்கள். நாம் செய்த தவறுக்கு நிகரான ஒரு நன்மையை செய்தார். பொருளாதாரத்திலே ஒருவர் பாவம் செய்து விட்டார், நிகரான ஒரு நன்மையை செய்கிறார். உடலால் மனதால் ஒருவர் ஒரு பாவத்தை, ஒரு தவறை செய்து விட்டார், நிகரான நன்மையை செய்கிறார். இந்த நன்மையின் பரக்கத்தாலே அந்த பாவம் அழிக்கப்படுமா? அல்ல, அந்த பாவத்தை மன்னிச்சிடறான், அந்த பாவத்தை இடம் தெரியாம அழிச்சிடறான். இது ஒரு வகையான மன்னிப்பு. இன்னொரு மன்னிப்பு இருக்கு, பாவத்தை மன்னிச்சிட்டு அதை அப்படியே நன்மையாக மாற்றி தந்து விடுவது. ஒரு அடியானுடைய கணக்குல 1000 பாவம், 1000 பாவங்கள், 1000 தீமைகள் இருக்குன்னு வைங்களேன். இதை மன்னிச்சு இல்லாமல் ஆக்கிறது இல்லை, மன்னிச்சு 1000ஐயும் நன்மையா மாத்தி நன்மையோட இதை ஆட் பண்ணிடுறது. குர்ஆனிலே ஒரு சிலர்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், فَأُولَٰئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுவான். அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் நன்மையா மாத்துறானா. பாருங்களேன், மைனஸ் அப்படியே பிளஸ் ஆகிறது. ஒன்னும் மன்னிச்சு இல்லாம ஆக்கிறது, இன்னொன்னு மன்னிச்சு அதை அப்படியே நன்மையா மாத்தி நன்மையோட நன்மையா சேர்த்துறது. அல்லாஹ்வுடைய அருளை பாருங்களேன், அடியார்கள் மீது அல்லாஹ்விற்குள்ள கருணையை பாருங்களேன். இந்த ரெண்டு வகையான மக்ஃபிரத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதில் அல்லாஹ்வுடைய நாமமான கஃபூர் என்ற இந்த நாமம் எதை குறிக்கும்னா, அடியார்களுடைய பாவத்தை மன்னிச்சு அதை நன்மையா மாத்தி நன்மையோட நன்மையா சேர்த்து கொடுக்கறதுக்கு
மகாமுல் மஃபிரா அப்படிம்பாங்க. அல்லாஹ்வுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அஃபுவுன். அஃபுவுன் இந்த பேரை குர்ஆன்ல சுமார் 4 இடத்துல அல்லாஹ் சொல்றான், 4 அல்லது 5 இடத்துல சொல்றான். அஃபுவுன்கிற வார்த்தைக்கும் மன்னிக்க கூடியவன் தான் அர்த்தம், கஃபூருங்கிற வார்த்தைக்கும் மன்னிக்க கூடியவன் தான் அர்த்தம். அஃபுவுன்னா அப்படியே மன்னிச்சு பாவத்தை இல்லாமல் ஆக்கிறவன், கஃபூர்னா மன்னித்து பாவத்தை நன்மையாக மாற்றி நன்மையோடு நன்மையாக அடியார்களுக்கு சேர்த்து கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு விசாலமானது பாருங்களேன். நாம் செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் போது, உண்மையான மனதோடு அல்லாஹ்விடம் மீளும் போது, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எப்படி மாற்றித் தருகிறான் பாருங்களேன். விசாலமான அல்லாஹ்வுடைய அருள் நம் மீது என்றும் நிறையட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த வாழ்வை அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.